வெல்கம் பேக் டு மை சேனல். நைஸ் டு நாட் மீட் யூ சீரீஸோட 3rd எபிசோட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருந்தாங்கன்னா ஹீரோவோட எல்லா சீரீஸையும் பார்க்குறாங்க. அதில் அவங்கள லவ்லியும் விழுந்துடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க வரும்போது ஹீரோயின் வந்து ரொம்ப அப்படியே மெய் மறந்து நிற்கிறாங்க. இந்த சீனோட தான் லாஸ்ட் எபிசோட முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த எபிசோடில் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, கொஞ்சம் உங்கள் டைம் தர முடியுமா, நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படி சொல்லும் போது கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு மீட்டிங் ஹால் போகிறாங்க. அங்கே வந்து ஹீரோ என்ன சொல்லனா, நான் உங்களை இன்டர்வியூ எடுக்க விடாமல் தடுத்தது என்னோட தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எழுதிட்டு வந்திருக்கேன். ஸோ அதைப்படி நம்ம பிஹேவ் பண்ணுன்ற மாதிரி நம்ம ஒரு கான்ட்ராக்ட் வந்துடலாம், ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி என்னன்னு சொல்லுங்கன்ட்டு ஹீரோயின் சொல்லும் போது, இது போல் நீங்கள் வந்து என்னை பற்றி தப்பாக ஏதோ எழுதக்கூடாது, ஏதாவது எழுதுறதா இருந்தாலும் முதல்ல ஏஜென்சி கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எழுதணும். இதனால நான் உங்களுக்கு என்ன தரப்போறேன்னா, என்கிட்ட இருந்து எக்ஸ்க்ளூசிவாக 2 இன்டர்வியூஸ் உங்களுக்கு வரும். நான் ஃபர்ஸ்ட் படம் நடிக்கும் போது முதல்ல இன்டர்வியூ வந்து உங்களுக்கு தான் தருவேன். ஸோ இதனால உங்களுக்கும் நல்லது நடக்கும், எனக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால உங்களுக்கு நிறைய பணமும் வரும், ஃபேமும் வரும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல வந்து ஹீரோயினுக்கு மானபங்கம் ஆகிடுது, அவங்களோட ப்ரைடே தொட்ட மாதிரி ஆகிடுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேட்டு என்கிட்ட வந்து நீ வாலாட்டின, இனிமேட்டு என்னோட ஆர்டிக்கல் எல்லாமே உன்னை பற்றி தான் இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு பெண்ணை வச்சு குத்துற மாதிரியே சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னடா இது, இப்போதான் லவ் மூடில் இருந்தாங்க, திடீர்னு அப்படியே அவங்க ரிப்போர்ட்டராகவே மாறிட்டாங்க. சரி, அதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா, ஹீரோட தம்பி இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஹீரோயினோட தம்பியும் வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் தம்பி வந்து கேட்குறாங்க, உங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, அவங்க சிங்கிளா அப்படிலாம் கேட்கும்போது, ஆமாம் என்னோட அண்ணன் வந்து சிங்கிள் தான் அப்படி சொல்லும்போது, எங்கள் அக்காவும் சிங்கிள் தான் அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு வந்து சம்மந்தம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கேன்டீனில் போய் சாப்பிட்டு போகிறாங்க. அங்கே 2 பேர் வந்து த்ராஷ் எல்லாத்தையும் அங்கேயே போட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நம்ம தானே இதெல்லாம் சரியாக வைக்கணும், எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடணும், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது மிஸ்டர் லீ பார்த்துட்டு இருக்காங்க. தம்பிங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிஜமாலே நீங்கள் அக்கா வந்துட்டு எங்கள் அண்ணாக்கு பேரப் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கு அந்த தம்பி என்ன சொல்கிறான்னா, ஆமாடா இதான் என்னோட அக்காவோட ஃபோட்டோ பாரு, அவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்படி காமிக்கும் போது, அவங்க ரொம்ப அழகாகவே இருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப புத்திசாலியாக வேறு இருக்காங்க, இவங்களையா நீங்கள் எங்கள் அண்ணாவோட பேரப் பண்ண போகிறீங்க அப்படி கேட்கும்போது, ஆமாம் அப்படி சொன்னேன். சரி உங்கள் அண்ணா எப்படி இருப்பாங்க காமினா, அங்கே வந்துட்டு அந்த டிடெக்டிவ் கங்பேல் கியூவோட போஸ்டர் இருக்குது, அதை பார்த்தோன்னே மோரலஸ் இப்படி தான் இருப்பாங்க எங்கள் அண்ணா அப்படி சொல்லும்போது, அப்படியா அப்போ கண்டிப்பாக நான் வந்துட்டு எங்கள் அக்கா உங்கள் அண்ணாக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த தம்பி. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு புது ஸ்கிரிப்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மேனேஜர் கிட்ட. நிறைய ரோல்ஸ் மறுபடியும் வந்துட்டு டிடெக்டிவ் ரோல்ஸாக தான் வருது. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நான் என்னோட கெரியரில் வந்து இன்னும் நிலைச்சி நிற்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணாதான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி என்கிட்ட ஒரு புது ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை படிச்சு பாரு அப்படின்ட்டு அவங்க மேனேஜர் சொல்கிறாங்க. ஹீரோவும் அதை படித்து பார்த்துட்டு, எனக்கு இது ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. பட் அவங்க மேனேஜர் வந்து தயங்குறாங்க. சரி நீ கிளம்பி ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லவும், இவரும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவங்க தம்பி வந்து கேட்குறாங்க, அண்ணா நீங்கள் ஏன் பிளைண்ட் டேட்ஸ்லாம் போகக்கூடாது அப்படி சொன்னோன்னே, என்னோட வயசில் இல்லை உங்களுக்கு ரொம்ப வயசாகுது அப்படின்னே, என்னடா யாரை பார்த்துட்டு என்ன சொல்கிறேன், நான் ஒரு ஆக்டர் தான், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணா நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட அக்கா வந்து உங்களுக்கு பேரப் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது, யாருடா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க ஒரு ரிப்போர்ட்டர் அப்படி சொன்னேனே, ரிப்போர்ட்டரே தேவையில்லடா அப்படி சொல்லிட்டு கத்தி விட்டு அவர் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லேட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கேபரை கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்களுக்கு வயிறு வர வலிக்க ஆரம்பிச்சிடுது போல. ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே கேப் ஏறிட்டு போகிறாங்க. ஹீரோ வந்து மேனேஜரோட இருக்காங்க இல்லையா, ஸோ மேனேஜர் வந்து ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தா ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு அங்கே இருக்கா. உடனே வந்து ஹீரோ கேட்குறாரு, நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இந்த ஸ்கிரிப்டும் நல்லா இருக்குது சொன்னல, அந்த ஸ்கிரிப்டோட ஹீரோயினே வந்துட்டு இவங்க தான் அப்படி சொன்னோன்னே, நிஜமாவா அப்படி கேட்டுட்டு, ஆமாம் வேறு வழி இல்லை அப்படி சொல்லும்போது, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க உக்காடுறாங்க. அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறா, வா நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறா, இந்த வாட்டி யார் ப்ராஜெக்ட் விட்டு போகிறது அப்படி சொல்லும் போது ஹீரோ வந்து ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க லவ்வர்ஸாக இருக்கும் போது வேறு வழி இல்லாமல் பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து இதுலேருந்து வெளியில் போயிடணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்போவுமே எந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணக்கூடாது அப்படி சொல்லும்போது, நீ வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து மட்டும் கிளம்பணும் சொல்கிறியா, இல்லை இந்த கெரியர்லேருந்தே நான் ஃபுல்லாக டிசிப்பேர் ஆகணும் சொல்கிறியா அப்படி கேட்கும்போது, எனக்கு நீ எது பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறா. ஸோ அதனால தான் வந்துட்டு ஹீரோ வந்து இந்த கெரியர்லேருந்தே வெளியில் வந்துட்டுருப்பாரு. இப்போ மறுபடியும் வந்து அதே மாதிரி தான் அந்த டோனில் தான் அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இந்த தடவை நான் போக போகிறதில்லை, இந்த ப்ராஜெக்ட்டை நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உன்னை விட டபுள் சம்பளம் நான் வாங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு வீரப்பா கிளம்பிடுறாரு. ஆனால் காரில் வந்துட்டு பிறகு அவங்க மேனேஜர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா,
இல்லை இந்த பொண்ணால் நான் மறுபடியும் அழிய விரும்பல, நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும்போது மேனேஜர் சொல்கிறாங்க, ஆமாம்மா நீ கம்பெனிக்குவே பண்ணு அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது, நான் என்னோட கெரியரை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி சொன்னோன்னே, என்ன பண்ண போகிற, ஹாலிவுட் போறியா அப்படின்னா, இருக்கலாம், நான் ஆடிஷன்லாம் பண்ண போகிறேன், ஸோ நீ ரெடி ஆயிரு அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தம்பி வாடா, என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கேட்குறாரு, எதுக்குமா இப்போ வந்தீங்க, எதுக்கு இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நான் சும்மா உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே அப்படி கேட்கும்போது, என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு கார் வாங்கித்தாடா, என்னோட டேரக்டருக்கு என்னோட பழைய காரை கொடுத்துட்டு அப்படி சொன்னோன்னே, ஏமா இப்படி பண்ணுறீங்க, அவன் வந்து கேவலமான படத்தை எடுத்துகிட்டு இருக்கான் அப்படி சொல்லும்போது, அப்போ தான் நமக்கு காமிக்கிறாங்க ஹீரோவோட அம்மா வந்து பிட்டு படத்தில் நடிக்கிறவங்க போல். ஸோ அவங்க அப்படி கேட்கும்போது, இந்த மாதிரி கேவலமான டேரக்டர் கிட்டலாம் ஏமா நீங்கள் பழக வச்சுக்கிறீங்கன்னா, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நல்லா தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன், நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க பையன் சொல்கிறாங்க, இல்லை என்னால் வாங்கி தர முடியாது, நீங்கள் அந்த டேரக்டர் கிட்டலாம் பழக்க வச்சுக்காதீங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா நடிக்கிறாங்க அழுற மாதிரி, நீ எனக்கு வாங்கி தந்து தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நடிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க பையனும் அந்த ஹீரோவும் வந்துட்டு தனியாக வந்து உட்காந்துட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது அவர் யோசிச்சு பார்க்குறாரு, அவங்க சின்ன வயசில் எவ்வளோ நல்லா நடிகையாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க கெரியர் எப்படி மாறிடுச்சு, இதெல்லாம் பற்றி நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஏதோ ஒரு டேப்லெட் எடுத்து சாப்பிட போகிறாரு. அதுக்கப்புறம் என்னன்ட்டு கட் பண்ணிட்டாங்க. அப்போ ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் வயிறு வலி ரொம்ப துடிக்கிறாங்க. அதுலேயும் ஒரு ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் பண்ணி, அந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ண உடனே அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ நீ எங்கே இருக்கேன்ட்டு அவங்க மேனேஜர் கேட்கும்போது, நான் வந்து இஆரில் இருக்கேன், அங்கேருந்து நீ எதுக்கு பப்ளிஷ் பண்ண, தேவையில்லாத வேலைலாம் ஏன் பண்ணிகிட்ருக்க அப்படி கேட்டோடனே, சரி இப்போ செக் பண்ண முதல்ல அப்படி சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு லேப்டாப் மூடி வைக்கிறாங்க, அதுக்குள்ளே அவங்களுக்கு மயக்கமே வந்துடுது, அந்தளவு வயிறு வலியில். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மயக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க தம்பி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க மயக்கத்துலேருந்து தெளியும் போது சொல்கிறாங்க, இது போல் உனக்கு அப்பெண்டிக்ஸ் இருந்திருக்கு, அது பர்ஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு அப்படியே அவங்க தம்பி சொல்லிட்டு அழறாங்க. எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தான், ஏன் இப்படி உன் உடம்பு பார்த்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அக்காவும் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு நிறைய பில்ஸ்லாம் சாப்பிட்டாரு போல், சாப்பிட்டுட்டு பெட்டில் விழுந்து கிடக்குறாரு. மேனேஜர் வந்து பார்க்கும்போது பயந்துட்டு அவங்க எமர்ஜென்சிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து இந்த கேஸை வந்து ரிப்போர்ட்டருக்கு யாரோ இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க நம்ம ஹீரோ வந்துட்டு சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்காக இஆரில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்கள வந்து சூப்பர், மார்னிங்கே வந்து ஒரு நல்ல கேஸ் கிடச்சிருக்கு, வாங்க இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க ஹீரோயினும் அங்கே தான் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து மேனேஜர் ஹீரோயினை பார்க்க வராங்க. இதுக்கு நடுவில் ஹீரோ வந்து கத்துறாரு, டேய் நான் 1-2 பில்ஸ் தானே சாப்பிட்டா, அது தூக்க மாத்திரை, எனக்கு தூக்கம் வரலன்ட்டு, இதுக்கேண்டா இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு அவங்க மேனேஜரை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மேனேஜர் சொல்கிறாங்க, அவ்வளோதானா, ஒன்றும் இல்லையா, சரி இருந்தாலும் நீ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டு ஒரு சின்ன ஃபுல் செக்அப் பண்ணிக்கோ ஏன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முடியாது நான் கிளம்புறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் திடீர்னு ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு, இல்லை நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினை மேனேஜர் பார்க்க வரத்துக்கு முன்னாடியே அவங்க தம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் பண்ணி பார்த்து வச்சுருக்கேன், நீ வந்துட்டு டேட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னா, இல்லை என்னோட ஃப்ரெண்டோட அண்ணா தான், அவங்க ஒரு டிடெக்டிவா அப்படின்னு சொல்லும்போது, டிடெக்டிவ்க்கோ ரிப்போர்ட்டர்ஸ்க்கோ ஆகாதுடா, முதல்ல அவர் என்னை விரும்ப மாட்டார் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க தம்பி சொல்கிறாங்க, இல்லை நான் பார்க்க வைக்கிறேன், நம்ம இதை பற்றி அடுத்ததை பேசலாம் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது மேனேஜரும் வந்துடுறாங்க. மேனேஜர் சொல்கிறாங்க, இங்கே உனக்கு தெரியுமா என்ன நடக்குதுன்ட்டு, ஹீரோ வந்து சூசைட் அட்டம் பண்ணிட்டானா, அதனால வந்துட்டு அவங்க இங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. என்னது சூசைடா அப்படின்ட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, நீ எதாவது அவங்க மேலே லவ்லிங்க விழுந்துட்டியா, யூ லைக் ஹிம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. அப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நீ இதை ஸ்டார்ட் பண்ணணும், நீ நல்லா பண்ணிட்டேன்னா நான் திருப்பி வந்து உன்னை பொலிட்டிக்கல் டெஸ்க்குக்கே அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோனை யோசிச்சு பார்த்துட்டு, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போயிட்டு விஐபி ரூம் எங்கே இருக்குல்லாம் விசாரிக்கிறாங்க. பட் விஐபி ரூம் வந்து ரொம்ப டைட்டாக செக்யூரிட்டியோடு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடில் வந்து ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த கங்பில் கியூ எழுதின டேரக்டருக்கால அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, பாரு எனக்கு வயசாயிடுச்சு, என்னை வச்சுட்டு மறுபடியும் நீ இந்த ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது, ஸோ நீ வந்து வேற ஒரு ஹீரோவை அப்ரோச் பண்ணு, இல்லைனா நீ வந்து வேறு இந்த ஸ்கிரிப்டை விட்டுட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே இவனும் வந்துட்டு சரி இந்தாங்க இந்த குக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஸ்கிரிப்ட் மறுபடியும் அந்த கங்பில் கியூவோட ஸ்கிரிப்டை வந்து மறுபடியும் வச்சுருக்கான். நம்ம ஹீரோவோ, டேய் உன்னை வச்சுக்கிறேன்டா, நீ மறுபடியும் என்கிட்ட வாலாட்டிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு.
அப்போ ஹீரோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக விஐபி பாடியை சுற்றி வந்துட்டுருக்காங்க. அப்போ 2 டாக்டர் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் ரெஸ்ட் ரூம் போகும்போது இவங்களும் பின்னாடியே போயிடுறாங்க. பின்னாடி போயிட்டு ஒரு டாய்லெட்டில் ஒழிச்சிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. அவங்க ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் ஹீரோயின் காப்ரேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க வயிற்றுலேருந்து கேஸை சத்தமாக வெளியில் ரிலீஸ் ஆகும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதே அவங்களுக்கு கேட்கல. ஐயோ இந்த டைமில் இதெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த டாக்டர்ஸ் வந்து எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க. அப்புறம் விஐபி ரூம் கிட்ட போய் பார்த்தா அங்கே ஹீரோ இருக்காரு. ஸோ எப்படியாவது உள்ளே போகணுமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியில் இருக்க கார்டை எப்படியாவது டைவர்ட் பண்ணணும் சொல்லிட்டு அங்கே காசு போடுற மாதிரி போட்டு செக்யூரிட்டி கார்டை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. இவங்களும் போயிட்டு கரெக்டாக ஹீரோவோட ரெஸ்ட் ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ ஹீரோ உள்ளே வராரு. மேனேஜர் எதுவும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்தோடனே என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு தப்பான மாத்திரலாம் எதுக்கடா எடுத்த அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உனக்காக நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு டாய்லெட் போகிறாங்க. இவங்க வந்து கரெக்டாக ஷவருக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஃப்ரூட் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. அப்போ கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோவோட எக்ஸ்கல்ஃபனும் வந்துடுறாங்க. வந்து பார்த்தோன்னே அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இவளுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லையா, சும்மா என் பிள்ளைய வந்து நோண்டிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பிடுறாங்க. இப்போது ஹீரோவும் அந்த எக்ஸ்கல்ஃபனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறாரு, அந்த படத்துக்கு நடிக்கிறதுக்காக உன்னை விட டபுள் அமௌண்ட் கேட்டுனே என்னாச்சுன்னு கேட்குறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறா, இல்லை எனக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி உனக்கு சேலரி தருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கு டபுள் தான் வேணும் அப்படி சொன்னோன்னே, இந்த கேசட் வச்சுக்கோ, இந்த கேசட்டில் தான் இந்த சாங் நம்ம கேட்போம் எப்போவுமே, இது எனக்கு ஃபர்ஸ்ட்டாக கொடுத்த கிஃப்ட்டு, ஸோ இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட காமிக்கிற, என்ன உனக்கு இன்னும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நிறையவே அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். உடனே உள்ளே இருக்கிற ஹீரோயின் கேட்டுட்டு ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு பாவமாக பார்த்துட்டு இருக்கும்போது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் கிளம்பிடுறா. உள்ள ஹீரோ உடனே யாருக்கும் கால் பண்ணுறாங்க. யாருக்குன்னு பார்த்தா அவங்க தம்பிக்கு தான் கால் பண்ணிட்டு, டேய் அந்த ஏதோ பிளைண்ட் டேட் இருக்குது சொன்னியடா, அதை ஃபிக்ஸ் பண்ணுறான், நான் உடனே பிளைண்ட் டேட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவும் கத்துறாரு. அப்போ வந்து அவங்க தம்பி வந்து உடனே ஹீரோயினோட தம்பிக்கு கால் பண்ணிட்டு, இது போல் எங்கள் அண்ணா வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஹீரோயின் டாய்லெட்குள்ளே நின்றுட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு இப்போ மறுபடியும் கேஸ் ரிலீஸ் ஆகிடுது. அப்போ டமால்னு சத்தம் கேட்கும் போது ஹீரோ பார்க்குறது எங்கே இந்த சத்தம் வருது சொல்லிட்டு டாய்லெட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது நல்லா பிடிச்சி இழுத்துடுற டோரை. இழுக்கும் போது ஹீரோனும் வந்து நல்லா இவர் மேலே விழுந்துடுறாங்க. 2 பேரும் முட்டிக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோக்கு சமாடி அவர் தலையில் ஐஸ் கட்டி வச்சுட்டு, இவளை யார் இங்கே வர சொன்ன, முதல்ல இவன் மேலே கேஸை ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட சொல்கிறாங்க. மேனேஜர் உடனே இல்லை, இதை பாருங்க இந்த மாதிரிலாம் வருது தப்பு அப்படி சொல்லி கெஞ்சிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எதுக்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா, அவள் தப்பாக நடந்துக்கிட்டா, அவள் வந்து இன்னொருத்தவங்களோட ப்ரைவசியை இன்வைட் பண்ணிட்டா, அதனால இதை நம்ம சும்மா விடக்கூடாது, அவளை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும் அப்படி சொல்கிறாரு. உடனே வந்து அமைதியாக இருடா அப்படி சொன்னோடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, இதை பாருங்கள் நீங்கள் சூசைட் பண்ணுறீங்க, அந்த அட்டம் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லி தான் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, நீங்கள் பேசாமல் எங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருங்க அப்படி சொல்லும்போது மேனேஜரும் யோசிக்கிறது கரெக்டாக இருக்குமோ அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, கொடுக்குறேன், ஆனால் இவருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வம்பு இழுக்கிறாரு. ஆனால் ஃபைனலாக பார்த்தா ஹீரோயின் கிட்டே தான் வந்து ஹீரோ இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அவர் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு சைடில் மிஸ்டர் லீ காமிக்கிறாங்க. அவர் புதுசாக பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் ஆயிருக்காருல்ல, அதனால் எல்லா டெஸ்கோட ஹெட்டும் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்படி தான் வந்து என்டர்டெயின்மெண்ட் டெஸ்கோட மேனேஜரும் வந்து பார்க்குறாங்க. இவங்க இந்த மேனேஜருக்கும் இந்த லீக்கோ பின்னாடி வந்து பெருசாக ஏதோ இருக்குது போல். ஸோ அதை லேட்டராக காமிப்பாங்க. இப்போ வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அவங்க 2 பேர் தனியாக மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ யூஎஸில் தானே இருந்த, எதுக்கு இங்கே வந்து அப்படி சொல்லிட்டு மேனேஜர் கேட்கும்போது லீ வந்து சொல்கிறாரு, ஆமாம்மா நான் அது வந்துட்டு படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயே இருக்க போகிறேன்னு நினச்சேனே அப்படி சொல்லும்போது, இல்லை நான் ஒருத்தவங்களோட இருக்கும் போது தான் அங்கேயே வாழணும்னு நினச்சேன் அப்படின்னும் போது சாரி அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. உங்கள் அம்மா கூட நான் நிறைய தடவை பார்த்து ஆனால் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. ஆமாம் உங்ககிட்ட எதுக்கு அவங்க பேசணும் அப்படின்ட்டு லீ முறைக்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மா கூட தான் எனக்கு சொன்னாங்க உனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சின்ட்டு. கரெக்டு தான் அப்படின்ட்டு மேனேஜர் சொல்கிறாங்க. எனக்கு டைவர்ஸ் ஆனது நான் டிசர்வ் ஆகிறது தான் நினைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு டைவர்ஸ் ஆகுது இல்லை, அது என்னோட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லீ வந்து முறைச்சிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து இவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்போது லீ சொல்கிறாரு, என்னதான் நமக்குள்ளே ஒரு உறவு இருந்தாலும் நீ வந்துட்டு என்னை எங்கேயாவது அட்ரஸ் பண்ணும்போது நான் பிரசிடென்ட் அந்த மாதிரி தான் நீ என்னை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஓகே சார் நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிடுறாங்க. வெளியில் வரும்போது அந்த மேனேஜர் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க.
இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தூக்கம் வராமல் பிறண்டு படுத்துட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, அவங்க ஹீரோவோட அம்மா வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, என்னடா மறுபடியும் 2 பேர் டேட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வரும்போது கேட்டிருப்பாங்க. அதை பற்றி யோசிச்சுட்டு அவங்க இருக்கும்போது தூக்கம் வராமல் எழுந்து வராண்டாக்கு வராங்க. அவங்க வந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் படுத்துட்டு இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்காங்க. படுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் கேட்குற அந்த சாங் இருக்கு இல்லையா, அதை பாடுறாங்க. பாடிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு கடுப்பாயிடுது அப்படின்ட்டு சொல்லும்போது ஹீரோயின் வந்து பயந்துடுறாங்க. யார்டா அது அப்படின்னு திரும்பி பார்த்தா ஹீரோ படுத்துட்டு இருக்காரு. அங்கே ஒழிஞ்சிட்டு என்னையா பண்ணுற அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இருட்டில் என்னை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஆமாம், நீ இப்போ ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தியே, என்ன பாட்டு அது, உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அது பிடிக்குமோ இல்லையா, அது எதுக்கு உனக்கு அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை, எனக்கு அந்த சாங் பிடிக்கல, நீ இனிமேட்டு இந்த பாட்டை பாடாத அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஓகே, ஆமாம், நீ தான் சும்மா பேஷண்ட்டாக தானே வந்த, எதுக்கு இன்னும் இங்கேயே சுற்றிட்டு இருக்கேன்னா, நான் சும்மா பேஷண்ட்டாக வந்தேன்னா உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோ பிடிச்சி கத்துறாங்க ஹீரோயின். அப்போ வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஹீரோயின் மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண இடத்துலேருந்து ரத்தமாக வருது. ஓகே, உடனே இவங்களை காப்பாற்றணுன்ட்டு இவங்க போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பட் ரூஃப் டாப்போடைய அந்த கார்டன் ஏரியா வந்து கொஞ்ச நேரம் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அதனால் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க செக்யூரிட்டி கார்டெலாம். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல ஹீரோக்கு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவரோட இந்த டிடெக்டிவ் ஸ்டோரியிலலாம் வரும் இல்லையா, ஹீரோயினை காப்பாற்றுற போது என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கேட்டை உடைக்கிறாரு, கிளாஸை உடைக்கிறாரு, உடனே இந்த ஹீரோயினை தூக்கிட்டு ஓடுறாரு. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் தான் அங்கே நடந்துட்டுருக்கு. உடனே அவங்க எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்ட்ரக்சரில் போய் போட்டுட்டு, இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு பாருங்க சொல்லிட்டு டாக்டர்ஸை கூப்பிட்டு இருக்காங்க. உடனே அவங்க தம்பியும் வந்துட்டு அவங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது வந்து நான் அடுத்த நாளே வந்து பெரிய ஒரு நியூஸாக வந்துட்டு இவருக்கு ஒரு பிரபல ஃபேம் மாதிரி அவருக்கு வந்துருச்சு. நான் பார்த்தா ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்களை தூக்கிட்டு வந்தாங்க. அந்த கிளாஸ் உடையும் போது அவங்க காலெல்லாம் நல்லா அந்த கிளாஸ் குத்திக்கிச்சு. அப்புறம் அவர் காலையும் நல்லா அடிபட்டுருச்சு. இருந்தாலும் தாங்கி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஹீரோயின் வந்து அந்த மயக்கத்திலே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து கங்பில் கியூவாக தான் அவங்களுக்கு தெரியுறாங்க. ஒரே லவ் மோடில் மறுபடியும் அவங்க போயிட்டு அப்படியே மயக்கமும் போட்டு விழுந்துடுறாங்க. அடுத்த நாள் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டாரு. ஏன்னா ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, இவங்க இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது ரீலோடெல்லாம் நிறைய வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு போல். ஸோ இவருக்கு நல்ல பேரும் வந்துடுச்சு. ஸோ அவங்க எழுந்துட்டு கிளம்பும் போது கேட்குறாங்க, அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு மேனேஜரும் அவங்க கூட இருக்கிறவரோ சொல்லிட்டாரு. அப்போ திடீர்னு பார்த்தா அந்த ஹீரோயின் அந்த பக்கம் வராங்க. ரொம்ப முடியல அவங்களால, மெதுவாக தான் வராங்க. வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்குறாரு, உன்னால தான் முடியல, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, இப்போ எதுக்கு இங்கே வந்து அப்படி கேட்கும்போது, இல்லை நேற்று நடந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு மூஞ்சி கூட பார்க்காம தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சரி ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அப்போ கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த ஹீரோட காலில் வந்து அடிபட்டிருக்கு இல்லையா, அதை பார்த்தோன்னே அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க மயக்கத்திலே இருக்கும் போது அவர் ஓடி வரும்போது அவங்க காலில் அடிபட்டதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உடம்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஹீரோயின். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இவ்வளோ உடம்பு சரியில்லைன்னா கூட நீ ஏன் வந்து அந்த ஆர்டிக்கிளை பப்ளிஷ் பண்ண அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ தான் நம்மளுக்கே தெரியுது அந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம ஹீரோயின் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயினோட தம்பியும் வந்து ஹீரோயினை கூப்பிட்றாங்க. மேனேஜரும் ஹீரோ சொல்கிறாங்க, வாங்க கிளம்பலாம் அப்படின்ட்டு. ஹீரோ நடந்து போகும்போது பாவம் தத்தி நடந்து போயிட்டுருக்காரு. ஹீரோயினும் அவங்க தம்பியோட போயிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்து டிஸ்சார்ஜும் ஆகிடுறாங்க. அவங்க வந்துட்டு இப்போது தூங்கிட்டு இருக்காங்க. தம்பி வந்து சொல்கிறாரு, எழுந்திரி, இன்னைக்கு உனக்கு பிளைண்ட் டேட் இருக்குது, வா ட்ரெஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு, வா இந்த இதில் எந்த ட்ரெஸ் நீ போட போகிற அப்படி கேட்கும்போது அவங்க ஆஃபீஸ்க்கு போகிற அவுட்ஃபிட்டே காமிக்கிறாங்க. உடனே இவன் வந்து கேட்குறான், நீ என்ன ரிப்போர்ட்டராக போறியா, நீ ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு ஒரு கேர்ளாக போகிற, அப்போ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போ அப்படி சொல்லிட்டு தம்பி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். இந்த ட்ரெஸ் தான் போட்டு இப்போ ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோவும் வந்து சொல்கிறாரு, இந்த வயசில் நான் பிளைண்ட் டேட் போனால் என்னெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏஐயும் ஒரு 4 மோட்டிவேஷன் வார்த்தையை சொல்லிட்டு, உங்களெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும், போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு ஃபைட்டிங் அப்படி சொல்லி அனுப்பி விடுது. இவரும் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு, ஹீரோயினும் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. 2 பேரும் ஒன்றா நடந்து போகிறத காமிச்சிட்டு இருக்காங்க நமக்கு. ஃபைனலாக வந்துட்டு ஹீரோ ஒரு ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் போய் நாக் பண்ணுறாங்க. அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பேருக்கும் அதிர்ச்சி. ஹீரோ தான் ஹீரோயினோட பிளைண்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. இந்த சீனோடு தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்து என்னென்ன ரெகுலராக நடக்க போகுது, இதுக்கப்புறமா அது லவ் வருமா இல்லை மறுபடியும் இந்த மாதிரி ஃபன்னிஸ்டாக இருக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த எபிசோட் நாளைக்கு வந்துடும். அதுக்குள்ளே நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.